அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம்னா, பர்சனல் ஒர்க்குக்காக வெளியூர் போகிறேன். அது எந்த ஊருன்னு இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக சொல்வேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாண்டிச்சேரி போகணுன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா காரைக்கால் தாண்டினாவே ரொம்ப ரோடு மோசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தரங்கம்பாடி தாண்டினாவே ரோடு அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. கடலூர் வரைக்கும் ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க. என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே பார்க்க முடியும். ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது பாருங்கள். முன்னெல்லாம் ரோடு இப்படியா இருந்துச்சு. அப்பா பாண்டிச்சேரி போகணுன்னா 4 மணி நேரம் ஆகும். உடம்பெல்லாம் வலிக்கும் காரில் போனாலுமே. இப்போ சூப்பராக இருக்குது ரோடு. பாண்டிச்சேரி போகிறதுக்கு முன்னெல்லாம் 5 மணி நேரம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து 3 மணி நேரத்தில் போயிடலாம் பாண்டிச்சேரி. அவ்வளோ சூப்பராக இருக்குது ரோடு. 2-3 ஊர் மட்டும்தான் இன்னும் வேலை முடியாமல் இருக்குது. பாக்கி எல்லா ஊருமே ஃபுல்லாக வேலை முடிச்சிச்சு. ஃபுல் ஹைவே தான் நம்மளுக்கு. எங்கேயுமே நிப்பாட்டணும் தேவையே இல்லை. ஊர் உள்ளக்க போகணுன்னு அவசியமே இல்லை பாருங்கள். ஊரில் சரியான வெயில் கொளுத்தி எடுக்குது. உங்கள் ஊர்லெலாம் எப்படி இருக்குன்னு தெரில, கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் செம்ம இருட்டிக்கிட்டே வந்துச்சு. சூப்பர் மழை பெஞ்சு பாருங்கள். சிதம்பரம், பரங்கிப்பேட்டை, கடலூர் வரைக்கும் செம்ம மழை. அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு போகிற டயர்டே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் சூப்பர். அட கண்ணாடி திறந்துருக்கு போல இருக்குது. இப்போ நான் எங்கே போகிறேன்னு தானே யோசிக்கிறீங்க. வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ஊர் சென்னைக்கு தான் போகிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பர்சனல் ஒர்க்கும் இருக்குது, ப்ளஸ் பர்ச்சஸும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வர்ற விலாக் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். போகிற வழியிலேயே உப்பு தயார் பண்ணுற இடம் இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு போனோம். எவ்வளோ உப்பு இருக்குது பாருங்கள். சென்னை வந்தாச்சு, வண்டலூர் வந்துட்டோம். இதுதான் கிரசன்ட் காலேஜ். என் பையன் படித்த காலேஜ் இது தான். சென்னை வந்தோடனே ஃபஸ்ட்டு ரூம் போட்டாச்சு. அருணா ரெசிடென்சியில் தான் ரூம் போட்டோம், தாம்பரத்தில். ரூமோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக ஷார்ட்ஸ் போடுறேன். நாங்கள் 4 பேர் இருந்ததுனால நாங்கள் ஃபேமிலி ரூம் தான் எடுத்தோம். டபுள் பெட்டில் 1, சிங்கிள் பெட்டில் 2 இருந்துச்சு. இதுதான் ரூம். நல்லா பெருசாக இருந்துச்சு. பேக்கெலாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் செட் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் செட் பண்ணி அங்கே உட்காந்து சாப்பிட்லாம். பீரோலாம் இருக்குது. நல்ல வசதியாக மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ரூமு. இதுதான் ட்ரெஸ் பண்ணுற ரூம். இதில் ட்ரெஸ் மாற்றிக்கலாம், மேக்கப் பண்ணிக்கலாம். வசதியாக இருக்குது பாருங்கள். ஃபேன்லாம் இருக்கும், மிரர்லாம் இருக்குது, ஜாமான்லாம் வச்சுக்கலாம். வெளியில் எப்படி தான் இருக்கும் பாருங்கள். ஸ்க்ரீன்லாம் விட்டு சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும், சேஃப்டியாக இருக்கும். கீழே கார் பார்க்கிங்லாம் இருக்குது. நல்லா வசதியாக கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஷாப்பிங் பண்ணலான்னு டிமார்ட் தான் போனோம். டிமார்ட் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ண போகிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிமார்ட்டோட விலாகை அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபி விலாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.